திருவாரூர் அருகே பெண்ணை கொலை செய்து அவரிடம் இருந்து 3 சவரன் தாலி சங்கிலி மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்ற இளைஞரை 24 மணி நேரத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம். நேற்றைக்கு திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இருவங்கார்குடி பகுதியைச் சேர்ந்த பிரபாவதி என்ற பெண்மணி நேற்றைக்கு காலையில் கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் காயங்களுடன் இறந்து கிடந்தார். அவர் வீட்டில் அவர் அந்த வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். மிகப்பெரிய வீடு. அவர் கணவர் ஒரு இன்ஜினியர், புருனே நாட்டில் வேலை செய்கிறார். இந்த அம்மாவுக்கு குழந்தைகள் யாரும் கிடையாது. அந்த வீட்டில் ஆடுகளை வளர்த்து கொண்டு அந்த அம்மா தனியாகவே வசித்து வருகிறார்கள். அவருடைய சகோதரர்கள் திருத்துறைப்பூண்டியில் இருக்காங்க. அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. இந்த இதற்கு நம்ம டாக் ஸ்குவாடு, சயின்டிஃபிக் ஆஃபீஸர், ஃபிங்கர் பிரிண்ட் போன்ற வல்லுநர்கள் பயன்படுத்தப்பட்டது. இந்த கொலை வழக்கை கண்டுபிடிப்பதற்காக திருவாரூர் நகர துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையில் பயிற்சி துணை கண்காணிப்பாளர் காயத்ரி மற்றும் ஆய்வாளர்கள் சத்யா, ராஜசேகர், சிவகுமார் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல் ஆளுநர்கள் கொண்ட 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அவங்களுடைய விசாரணையிலையும் அறிவியல் பூர்வமான விசாரணையிலையும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற நபர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்.